புத்தகத்தை படித்தாயா இல்லையா என்று கேட்டார். ஐயா, நான் புத்தகத்தை படித்தேன். அது படிப்பது ஒரு நடிகனுடைய கடமையாக இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் வாய் வழியாக கேட்க வேண்டும். சொல்லலாம், ஆனால் எழுத்து மிகவும் முக்கியமானது. சொல்லும் பொழுது நீங்கள் அதை அடக்கி கொண்டு போகலாம். ஆனால் எழுத தீர்மானித்த பிறகு என்ன எழுத்துக்கள், என்ன வார்த்தைகள் வர வேண்டுமோ அது மட்டும்தான் வரும். அதுதான் அந்த விளக்கம். நான் சொல்லணும்னா நான் தென்பாண்டி சங்கத்தை பற்றி 6 மணி நேரம் பேசுவேன். புத்தகம் இருக்குல்ல உங்ககிட்ட? இருக்கு. சரி, இன்னொரு புத்தகம் கொண்டு வாங்கன்னு அவர் அந்த முதல் பக்கத்தை எனக்கு வாசிக்கின்றார். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை, உதடுகளுக்கு மேலே உறைவிட்டு எழுந்த வாளிரண்டை பதித்தது போல மீசை, கம்பீரத்தை காட்டும் விழிகள், அவற்றில் கருணையின் சாயலையும் அன்பின் பொழிவையும் கூட காண முடியும். நீண்டுயர்ந்து வளைந்த மகுடத் தலைப்பாகை, நெடிய காதுகளில் தங்க வளையல்கள், விரிந்த மார்பகத்தில் விலையுயர்ந்த பதக்க வடிச்சரங்கள், இரும்பு தூணணைய கால்களிலும் எஃகு குண்டணைய புஜங்களிலும் காப்புகள், கையிலே ஈட்டி, இத்தனை சிறப்புகளையும் சிலை வடிவிலே கத்தப்பட்டு என்னும் கிராமத்தில் இன்றைக்கும் காட்சி தருகிற தென்பாண்டி சிங்கம் வாளி, வாளுக்கு வேலி. இது இல்லை, நீங்கள் அதை படித்து பாருங்க, அது போதும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு தீவிர நடிகனுக்கு ஒவ்வொரு முறை அந்த கதாபாத்திரத்தை அவன் வெளிப்படுத்தும் பொழுது அந்த கதாபாத்திரத்தை முழுதாக மனக்கண்ணில் வடிவமைத்து அப்புறம் தான் அந்த நாடகத்திற்கோ அல்ல சினிமாவுக்கு செல்வது. நான் இந்த மேடைக்காக சொல்லவில்லை. தென்பாண்டி சிங்கம் நடிக்கின்ற ஒவ்வொரு நாளும் கண்மூடி இந்த குரலைத்தான் நான் தியானித்தேன். தென்பாண்டி சிங்கத்தில் நான் சிறப்பாக நடித்திருந்தேன் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் எழுதியவரே.